கைஸ் நான் டிசைன் பர்சியூ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன் கைஸ். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. எனக்கு டிசைன் மேக்ஸ்லவே பிடிச்சிருந்தது, அதனால தான் அதுக்குள்ளே வந்தேன். அப்படி நான் மேக்ஸில் பிடிச்சி வந்த விஷயமே இப்போ எனக்கு வந்து இந்த வெறுப்பாக ஆரம்பிச்சிது. ஓகே, இந்த வெறுப்பு ஏன் வந்ததுன்றத தேடலை நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் கைஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் அந்தளவுக்கு கேமரா ஓப்பனாக பேசுனதில்லை. ஐ ஜஸ்ட் பி வெரி ஓப்பன் வித் யூ கைஸ் இன் திஸ் கான்வர்சேஷன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். நீங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லெசன் கற்றுப்பீங்க கைஸ். So let's get in the video. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் படிக்கும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருந்தது. பட் நான் டெலிபரேட்டாக ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி நாங்கள் போய் கற்றுக்கிட்டேன். எல்லோரும் வந்து எனக்கு இந்த டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம், எதுனா யூஎக்ஸ்னா என்ன, யூஐனா என்ன, எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டை ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் கவர் பண்ண அவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக இருந்தது. எங்கள் கூட படித்த எல்லாருக்குமே அதே டெக்னிக்ஸ், அதே விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி தான் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுத்த ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதே ப்ராசஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, அந்த ப்ராசஸ் நான் வந்து ஓகே ஃபைன், எனக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அதை தாண்டி மேலே போயிட்ட பிறகு எனக்கே ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணலாமே, இது இந்த ப்ராசஸில் கொண்டு போகலாமே, ஏன் என்னோடய நேச்சுரல் கம்ஃபர்டபுள் ப்ராசஸை நான் போகாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த ப்ராசஸில் நான் ஸ்டிக் ஆகணுன்ற அந்த மைண்ட் செட் எனக்கு வரும்போது, ஓகே இல்லை இது நம்ம பார்த்துக்கூடாது, ஏன்னா இதுதான் நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு நான் அப்படியே ஸ்டக்காகி அந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒவ்வொரு நாளும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இது இஷ்டமே இல்லாத மாதிரி போயிடுச்சு, வெறுப்பு வந்துடுச்சு. அப்போ நான் என்னோடய ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்துட்டேன் கைஸ். அதை பற்றி நான் எதுவும் கேட்கல, யாரையுமே எதுவுமே எனக்கு கேட்கல. ஸோ ஓகே, நம்மளே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் பற்றி நான் பிளாக்ஸ்னு ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூவில் அந்த அபிஷான் டைரக்டர் வந்தார், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர். பரத்வாஜ் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி அபிஷானா டைரக்டரை, உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து மைண்ட்லேயே ஃபுல் மூவியும் ஓட்டிடுவேன், ஃபுல் மூவியும் இமேஜின் பண்ணி க்ரியேட் பண்ணி சீன்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் நான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஓகே எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க போல், ஏன்னா மூவியில் ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் மூவிஸ் பற்றி தெரியாது கைஸ். பட் எஸ், இப்படி தான் இருக்கும் ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு டேரக்டரே சொல்லாரு, சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர், ஃபர்ஸ்ட் மூவியில் சூப்பராக பண்ணியிருக்காருன்னா ஐ வுட் ஆப்வியஸ்லி பிலீவ் ஹிம். ஓகே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி அவர் ஜஸ்ட் லிசனிங் டு ஸ்பீச். அப்போ பரத்வாஜ் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் ப்ராசஸை அப்படின்னு கேட்டார். அந்த கொஸ்டின், நீங்கள் இப்படி தான் உங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவீங்களா, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் வேறு இது மாதிரிலாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்குள்ளே போச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே நினச்சி நான் போயிட்டேன், அந்த இன்டர்வியூ நான் கடந்து போயிட்டேன். அவர் வந்து நான் எழுதவே மாட்டீங்களா சொட்டு கூட தொடவே மாட்டீங்களான்னு கேட்குறாரு சர்ப்ரைஸ்டாக. தொடவே மாட்டேன்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ அது அப்படியே போச்சு. அதே மாதிரி அதே பரத்வாஜ் இன்டர்வியூவில் ஆஜே பாலாஜி வந்தார். அதே கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கும்போது, ஆஜே பாலாஜி கேட்கும்போது அவர் ஒரு செஷன்லையுமே எழுதுவாராம், ஒவ்வொரு டிஸ்கஷன் செஷன்லையுமே எழுதுவாராம். ஆனால் 3rd and 4th செஷனில் தான் அதை கொஞ்சம் சீரியஸாக ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டில் எழுத ஆரம்பிப்பாராம். திங்க் அபவுட் தி 2 different processes these 2 directors follow. ஏன்னா 2 பேரோட படமே நல்லா இருக்குது, அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாம் சேம் தான் கைஸ். பட் த வே தே கோ இன் டு த ப்ராசஸ் அண்ட் சால்வ் தட் ப்ராப்ளம், இது மூவி தான், பட் நமக்குள்ளே ரிலேட் ஆகலை தான். பட் இருந்தாலும் அது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தானே. ஸோ அந்த ப்ராசஸ் இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸே எனக்கு அந்த இடத்துல தான் கைஸ் வந்தது. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது கைஸ், ஏன் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் க்ரியேட்டிவ் ப்ராசஸை நான் போல்டாக நம்பி ஃபாலோ பண்ணால் தான் அந்த வெறுப்புக்கான காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் ஒரு செட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கும்போது, உங்கள் மென்டர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, ஓகே நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, வேர் இஸ் யோர் ஓன் இன்புட் இன் திஸ், வேர் இஸ் யோர் ஓன் க்ரியேட்டிவிட்டி இன் திஸ்ன்னு யோசிக்கும் போது, ஓகே இது இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுத்த ப்ராசஸை லைன் பை லைன் அப்படியே ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் யோசிக்கிற மாதிரி உங்களால் யோசிக்க முடியாது, நீங்கள் யோசிக்க முடியாது, என்னாலையும் யோசிக்க முடியாது, யாராலையுமே யோசிக்க முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாருக்குமே யூனிக் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே யூனிக் தான். நீங்கள் யூனிக், நானும் யூனிக். என்னோடய வே ஆஃப் திங்கிங் டிஃப்ரெண்ட், உங்களோட வே ஆஃப் திங்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்.
ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட சிக்னேச்சர், அதுதான் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடென்டிட்டின்னு நான் நினைக்கிறேன். சேம் ஃபார் மீ as well. அதே தான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இப்போ எல்லாருமே அதே ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது ஒரு நாலேஜபிள் ஒர்க்காக தான் போய் முடியும். அது யார் வேணால் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் கிரியேட்டிவ் பீப்புள் டு டூ தட் ஜாப். அது ஏஐ பண்ணிட்டு போயிடும். சிம்பிள். இதுதாங்க என்னோடய வெறுப்புக்கான காரணமாக இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அணிலேருந்து போல்டாக என்னோடய ப்ராசஸ் என்ன நான் என்னோடய ப்ராசஸை நான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னோடய ப்ராசஸ் என்னன்றது புரிஞ்சுது. அந்த ப்ராசஸ் நான் போல்டாக ஃபாலோ பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஐ மேக் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். கரெக்ட் பண்ணிட்டு ஓகே போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா இங்கே தப்பு கரெக்டுன்னு எதுவுமே இல்லை. நீங்கள் இன்டென்ஷனலாக போயிட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேடாக தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் போய் செய்ய போகிறது கிடையாது. எல்லாருமே நல்ல இன்டென்ஷனோட தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு தான் டிசைன் பண்ணுவீங்க. பட் இதுவே எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுது, ரைட்? ஸோ அதை கற்றுக்கிட்டும் போது உங்களோட டிசைன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மிஸ்டேக்கே பண்ணாமல் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக முடியும்னா சத்தியமாக முடியாது. மிஸ்டேக்ஸ் ஆர் அ வைட்டல் பார்ட் ஆஃப் யூ பிகமிங் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் டிசைன். மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆனோ இல்லை ஒரு பெஸ்ட் டிசைனர் ஆனோன்னா மிஸ்டேக்ஸ் ஆர் அப்சல்யூட்லி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது க்ரியேட்டிவ் ஃபீல்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் புரியும், ஒவ்வொரு விஷயம் புரியாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களோட யூனிக் க்ரியேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகுன்றது என்னோட தாட் கைஸ். இதுதான் கைஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும் வந்தேன். இதுதான் எனக்கு இந்த வெறுப்பாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்த ஃபீல். எனக்கு வெறுப்பானதுக்கான காரணம் என்னென்னா நான் என்னோடய நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸை யூஸ் பண்ணாது தான். நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எனக்கு உண்மையிலே என் ப்ராசஸ் என்ன அதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்து அதை நான் ப்ராக்டிக்கலாகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஒவ்வொரு வாட்டி ஏதோ நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதை நான் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பர்ஃபெக்ஷனை அடைய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பட் யூ ஜஸ்ட் கீப் ஆன் பர்ஃபெக்டிங் இட் ஸோ தட் யூ பிகம் த பெஸ்ட் டிசைனர். அவ்வளோதான். அதுதான் என்னோட இன்டென்ஷன் கூட. அதுதான் என்னோட இன்டென்ஷன்ஸ் கூட. ஐ ஹோப் யூ கைஸ் கெட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும், உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ, உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் க்ரியேட்டிவ் ப்ராசஸ், உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வில் ஜஸ்ட் ஹேவ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, சைக்காலஜிக்கலாக டிசைனை நான் வெளியே அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்ததுலாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் நிறைய விஷயம் தெரியாது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். I'll definitely try to understand that and make a video about it, alright? And thanks for watching guys. I'll see you in the next one. Cheers, enjoy.